Hello everyone, now I'm Naveen Ganesh. Welcome to our YouTube channel AIIMS. So guys, thumbnail இல்ல வீடியோ பார்த்துட்டே வந்திருப்பீங்க. ஓகே, இல்ல டைட்டில பார்த்துட்டே வந்திருப்பீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ் சேனலை எப்படி நம்ம முழுசாக யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ காய்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் வீடியோ எடுக்கும் போது தான் இந்த நாய்கள்லாம் குலைச்சி விட்டுருக்கோம். ஓகே, நோ ப்ராப்ளம். நான் சொல்ல போகிறத முழுசாக கேளுங்க, வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த சேனல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியலனா போய் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்டாக, அதனால் நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, வந்துருச்சு, காமிக்கிறேன், இருங்க, வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம், ஏன்னா நெட்டு நமக்கு எப்போவுமே ஸ்லோ தான். ஓகே காய்ஸ், நான் வந்துட்டு காமிக்கிறேன், அவ்வளோதான். சேனல் கிளிக் பண்ணியாச்சு. இந்த சேனல் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான சேனல். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சீனியரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த சேனலில் இருக்க உங்களுக்கு தேவையில்லாத வீடியோஸும் இருக்குது, அதையும் நான் சொல்ல போகிறேன். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு பண்ண மாதிரியே தான் இதுக்கும் நான் எந்த குறையும் சொல்ல போகிறது கிடையாது. நான் சொல்கிறது வேணும்னா கேட்டுக்கோங்க, அவ்வளோதான். நான் நல்லதுக்கு தான் சொல்ல போகிறேன். ஓகே காய்ஸ், இந்த சேனல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்ட்ராட்டஜிஸ், நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு ஸ்ட்ராட்டஜியே பிடிக்காது. ஏன்னா அது பார்த்திங்கன்னா வந்துட்டு சும்மா வீடியோ மேக் பண்ணுறதுக்காக நான் சொன்னாலும் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அது ஒருத்தவங்களோட விஷயம் தான். நீங்கள் ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்காதுன்னு என்னால் சொல்ல முடியாது. உண்மையிலே நல்ல ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் இதெல்லாம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி ஒரு புக்கை படிக்கிறது, மோட்டிவேஷன், இந்த சேனலில் இப்போ இந்த மாதிரி வீடியோஸ் தான் நிறையா இருக்குது சொல்லி கொடுக்கறத தவிர. எஸ், உங்கள் சீனியர்கிட்டேருந்து உங்களால் ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு இருக்க ஜாபே அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள், எனக்கும் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீடியோ எடுக்கவே டைம் கிடையாது, என்ன தான் நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுனாலும் சில இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் வந்துட்டு மற்ற சாரோ இல்லை மேமோ நீங்கள் எல்லாரையும் நம்புறதோட உங்கள் சீனியரை நம்பினா பார்த்தீங்கன்னா வந்துட்டு கன்ஃபார்மாக நீங்கள் வந்துட்டு நீட்டில் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த சேனல் நான் எல்லாரையும் மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ண சொல்லுவேன். ஏன்னா உங்கள் சீனியருக்கு தான் தெரிஞ்சிருக்கும் ஒரு பேப்பர் எப்படி அட்டன் பண்ணணுன்னு. ஸோ இந்த அண்ணாவோட மார்க் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 508 இவங்களே சொல்லியிருப்பாங்க. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், ஒருவேளை அது கம்மியான மார்க்கு தானேன்னு. ஈஸியாக சொல்லிடலாம்ப்பா, எக்ஸாம் எழுதாமலே பார்த்தீங்கன்னா 508 கம்மியான மார்க்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். எழுதுனா தெரியும், ஒரு மார்க் டெஸ்ட்டை போய் எழுதி பாருங்கள், 300 மேலே வருதான்னு கூட எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் யாருக்கும் வராது, நான்லாம் எழுத மாட்டேன். ஏன்னா எனக்கு இன்னும் 12th போர்ஷனே முடிக்கல. நான் 12th பண்ணிக்கிட்டு இருக்கவங்கக்கிட்ட சொல்கிறேன். ஸோ ரொம்பவே கஷ்டம். 508னா ஒரு நல்ல மார்க்கு தான் அது. இல்லைனாலும் ஒரு வேளை வந்துட்டு இந்த அண்ணா அதுவே பார்த்தீங்கன்னா 300 மார்க் எடுத்து சொன்னாலும் அதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு இருக்குன்னு. ஒரு டீச்சர்கிட்ட கேட்குறதோட இவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இருக்க வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது கிடையாதுங்க, அதுதான் உண்மை. இங்கே பாருங்கள், செகண்ட் அப்டேட்டு என்னது, இது கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ். இதில் ஸ்டடி வீடியோஸ்னு கடைசியாக நான் செக் பண்ணி பார்க்குறேன். இல்லை, அப்படி எதுவும் இல்லை. கேவிபிஒய் பற்றி சொல்லியிருக்காங்க. எனக்கும் இவங்க சொல்லி தான் பார்த்தீங்கன்னா கேவிபிஒய் எக்ஸாம் தான் என்னன்னு தெரிஞ்சுது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயம் கூட சொல்கிறாங்க. நானும் அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எழுத போகிறேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய 12th, இப்போ கிடையாது, 11th எழுதலாம், ஆனால் நான் எழுத போகிறது கிடையாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை சேனலில். இப்போ செம டென்ஷனாக இருப்பீங்க, என்னடா இப்படி சொல்கிறியே, ரொம்ப யூஸ்ஃபுல்லான சேனல். நான் தப்பாக சொல்லப்பா, வந்துட்டு சில வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு ரிலேட்டடாக இருக்கும், சில வீடியோஸ் வந்துட்டு முடிச்சவங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கும். ஏன்னா இப்போ நீட் 2021க்கு இவங்க ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா டைம் டேபிளும் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு காலேஜில் சேரும் போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தான் இவங்க சொல்ல முடியும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா நீட் 2022க்கு இவங்களால் வர முடியாது. ஸோ இவங்களுக்கான காலேஜ் ஒர்க்கும் அதிகமாகிடுச்சு. இங்கே பாருங்கள், 2 hours 1 day பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 5 days முன்னாடி தான், 5 days அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. இந்த வீடியோஸில் எதுவுமே கிடையாது. ஏதோ ஜேஇ மெயின்ஸ் வந்துருச்சுன்ற புண்ணியத்தில் பார்த்தீங்கன்னா 2 வீடியோ வந்திருக்கு. சரி, அவ்வளோதான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கான வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வேலை அதிகம். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. எம்பிபிஎஸ் ரொம்ப பார்த்திங்கன்னா கஷ்டமான படிப்பு தான். அதுவும் செகண்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா இப்போ போயிருக்காங்க, ரொம்பவே கஷ்டம். எனக்கு பெருமையாக இருக்குது, இவங்க இவ்வளோவும் போய் படித்தும் நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சேனலுக்கு வர வியூஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மணியெல்லாம் எதுவும் வராது. நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்காதீங்க. அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சேனல் ஃபாலோ பண்ணி இன்னும் பார்த்தீங்கன்னா சேனலை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. காய்ஸ், அவ்வளோதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். நான் இது சேனலுக்கு என்ன சொல்லுவேன்னா,
சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் டைம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போ மட்டும் போய் பாருங்கன்னு தான் சொல்லுவேன், ஜென்யூனாக சொல்லணும்னா. ஏன்னா ஜேஇ மெயின்ஸ் 21 யூஸ் இல்லை, ஜேஇ மெயின்ஸ் 21 ஸ்டூடெண்ட்ஸ் ரியாக்ஷன்லாம் யூஸ் கிடையாது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு படிக்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த வேலைலாம். ஓகேவா? அடுத்தது எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயர், அது வந்துட்டு நீங்கள் பாஸ் ஆகி போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 13,600 ஃபீஸு அவங்க காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம பற்றி பேச வேணாம். அதுவும் சந்தோஷம் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி கிடச்சிருக்கிறது. பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். ஆனாலும் டாப்பர்ஸ்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. உண்மையாக சொல்லணும்னா டாப்பர்ஸ் யூடியூபே பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா உண்மை. ஒருவேளை நீங்கள் யூடியூப் பார்த்துக்கிட்டு 600 மேலாம் எதிர்பார்த்தீங்கன்னா கிடையாது. இருக்கலாம், நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக படிக்கிற வீடியோவே பார்த்தா கன்ஃபார்மாக வந்துட்டு 700+ வாங்கலாம் யூடியூப் பார்த்து. ஆனால் மற்ற வீடியோ ஸ்ட்ராட்டஜி அண்ட் மோட்டிவேஷன் இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாப்பர்ஸ் கிட்ட உங்களால் போய் பார்க்க முடியாது. அவங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ட் மோட்டிவேஷனாக தான் இருப்பாங்க தவிர மற்றவங்க ஸ்ட்ராட்டஜி அண்ட் மோட்டிவேஷன் பார்க்க மாட்டாங்க, அதெல்லாம் ஃபேக்கு. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்மாக இருக்க மோட்டிவேஷனோ இல்லை ஸ்ட்ராட்டஜியோ யூஸ் ஆகாது, அவ்வளோதான் சொல்லணும். கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் ஈரோடு, சிபிஎஸ்சி 2021, கேவிபிஒய், டாக்குமெண்ட் ரெக்வயர்ட், சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம், ராஜா முத்தையா, ஈரோடு, 3 கோல்டன் டிப்ஸ் டு கிராக் 2021. கைஸ், நான் வந்துட்டு இந்த சேனலுக்கு என்ன ரேட்டிங் போடுவேன்னா 7/10 போடுவேன். 7 இல்லை 6 தான் போட்டாகும். ஏன்னா இப்போ வந்துட்டு படிக்கிறதுக்கான சேனல் ரிலேட்டடில் தான் நான் சொல்கிறேன். இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் கன்ஃபார்மாக 9 போடுவேன். 10க்கு நான் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு 10 போடுவேன். ஏன்னா அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா படிக்கிற வீடியோஸும் ரெகுலராக வருது, மற்ற வீடியோஸும் ரெகுலராக வருது. ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கார் சார், அதுதான் பார்த்தீங்கன்னா உண்மை. இந்த சேனல் வந்துட்டு நான் சஜஸ்ட் பண்ணுறது இவ்வளோ தான் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எப்போ வந்துட்டு டைம் இருக்குதோ அப்போ மட்டும் போய் பாருங்கள், மற்றபடி எந்த விஷயமும் வேணாம். இது என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் வந்துட்டு இவங்களோட எஃபர்ட்டை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கன்ஃபார்மாக ஒரு வாட்டியாவது போய் கமெண்ட்டில் யூ ஆர் டேக்கிங் மோர் எஃபர்ட்னு சொல்லி வந்து பாராட்டுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும். நானும் ஏற்கனவே இந்த சேனல்லலாம் போய் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம், ரொம்ப நேரமாக போகுது. ஒருவேளை நான் சொல்ல பாயிண்ட் ஏதாவது உங்களுக்கு சமக்கம் வந்துச்சு தான் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், ஏன்னா நான் அந்தளவுக்கு எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனாலும் இவ்வளோ தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் எதுவும் அந்தளவு ஓப்பனாக தான் பேசுவேன், நான் எதையும் மறைச்சி வச்சு பேசுகிற பையன் கிடையாது. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே டியூன்ட், பை பாய்.